92% மக்கள் பிப்ரவரி மாதத்தின் 2வது வாரத்திற்குள் தங்களின் வாழ்க்கை இலக்குகளை கைவிடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் உந்துதல் எனப்படும் ஒரு உயிரியல் பொய்யை நம்பியிருக்கிறார்கள். நீங்கள் சோம்பேறி அல்ல, உங்களிடம் எந்த குறையும் இல்லை. நீண்டகால மாற்றத்தை விட உடனடி வசதியை தேர்ந்தெடுக்கும்படி உங்கள் மூளை உயிரியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சுய ஒழுக்கத்தை சாத்தியமற்ற ஒரு போராட்டமாக உணர வைக்கிறது. இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு இறுதியாக உங்கள் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்பினால் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலை வளர்க்க அது எனக்கு உண்மையிலேயே உதவுகிறது. மேலும் உங்கள் ஆதரவிற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருப்பேன். நாம் அனைவரும் இந்த நிலையை கடந்திருப்போம். படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து சுவரை வெறித்து பார்த்தபடி என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தும் அதை செய்ய முடியாமல் முடங்கிப் போயிருப்போம். சுய முன்னேற்ற காணொளிகளை மணிக்கணக்கில் பார்ப்பீர்கள். திடீரென ஒரு உத்வேகம் பிறக்கும். உங்கள் புதிய வாழ்க்கையை திட்டமிடுவீர்கள். ஆனால் அடுத்த நாள் காலை மீண்டும் பழைய நிலைக்கே திரும்புவீர்கள். நீங்கள் முடங்கி போனது போல் உணர்கிறீர்கள். மற்றவர்கள் முன்னேறி செல்லும் போது உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பார்வையாளராகவே இருப்பது போல் உணர்கிறீர்கள். உங்கள் மனதில் உள்ள ஒழுக்கமான உங்களுக்கும் உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒழுக்கமற்ற யதார்த்தத்திற்கும் இடையிலான ஒப்பீடு ஒரு அமைதியான ஆழமான குற்ற உணர்வை உருவாக்குகிறது. ஆனால் உண்மை இதுதான். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்து பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் நீங்கள் ஆச்சரியப்படும் மனிதர்களுக்கு உங்களை விட அதிக மன உறுதி இல்லை. அவர்கள் உந்துதலை நம்புவதை நிறுத்திவிட்டார்கள். உந்துதல் என்பது ஒரு உணர்வு. உணர்வுகள் தற்காலிகமானவை. ஒழுக்கம் என்பது ஒரு சூழல், ஒரு அமைப்பு மற்றும் ஒரு தேர்வு. உங்கள் மூளையின் இயல்பு நிலை நிரலாக்கத்தை மாற்றி எழுத நீங்கள் 3 முக்கிய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஊராய்வு விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மன உறுதியை விட உங்கள் சுற்றுப்புற சூழலே உங்கள் நடத்தையை அதிகம் தீர்மானிக்கிறது. காலையில் எழுந்தவுடன் நீங்கள் முதலில் உங்கள் தொலைபேசியை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒழுக்கத்தில் தோற்கவில்லை, உங்கள் சூழலை வடிவமைப்பதில் தோற்றுவிட்டீர்கள். வெற்றிகரமான மனிதர்கள் தீய பழக்கங்களை மிகவும் கடினமாக்கும் வகையிலும் நல்ல பழக்கங்களை முற்றிலும் எளிதாக்கும் வகையிலும் தங்கள் சூழலை வடிவமைக்கிறார்கள். இரண்டாவதாக, நீங்கள் சிறிய அர்ப்பணிப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மூளை ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்றும் இலக்கை தனது ஆற்றல் இருப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுவதே நீங்கள் தோல்வியடைய காரணம். 2 மணி நேர கடினமான உடற்பயிற்சிக்கு உறுதி பூணுவதற்கு பதிலாக உங்கள் காலணிகளை அணிவதற்கு மட்டும் உறுதி பூணுங்கள். அது போதும். மூன்றாவதாக, உங்கள் உணர்ச்சிகளிலிருந்து உங்கள் அடையாளத்தை நீங்கள் பிரிக்க வேண்டும். நீங்கள் ஒழுக்கமாக இருக்க முயற்சிக்கும் ஒருவர் அல்ல. உங்கள் மனதின் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் தன் வேலையை செய்து முடிக்கும் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். இங்குதான் எல்லாம் மாறுகிறது. உங்களுடன் நீங்கள் சமரசம் செய்வதை நிறுத்தும்போது உள் மனதின் சலசலப்பு முற்றிலும் மறைந்துவிடும். நான் இதை செய்ய விரும்புகிறேனா என்று எழுந்தவுடன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் அதற்கான பதில் பெரும்பாலும் இல்லை என்றுதான் இருக்கும். நீங்கள் அந்த அமைப்பை செயல்படுத்துவீர்கள். இந்த முடக்கத்திலிருந்து வெளியேற நீங்கள் இப்போது என்ன செய்ய முடியும் என்பது இங்கே. ஒரு சிறிய பழக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது அல்லது புத்தகத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் படிப்பது போன்ற தோல்வியடைவது கூட வேடிக்கையாக தோன்றும் அளவுக்கு சிறிய ஒன்றை எடுங்கள். அதை 2 நிமிடங்களுக்கு மட்டும் செய்யுங்கள். உங்களால் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் என்பதை உங்கள் மூளைக்கு நிரூபியுங்கள். உங்கள் அன்றாட கவனச்சிதறல் என்ன என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அறிவார்ந்த தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது. உற்பத்தி திறன் என்ற ஒரு போலி உணர்வை பெற மற்றொரு காணொளியை கிளிக் செய்ய போகிறீர்களா? அல்லது இந்த செயலியை மூடிவிட்டு உங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறீர்களா? நேரம் சென்று கொண்டிருக்கிறது.